ஒரு பெரிய கூட்டத்தை தேடுகிற தெய்வம் அல்ல, ஆனால் பெரிய கூட்டத்தை உருவாக்கும்படி ஒருவனை தேடி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஏசப்பா ரொம்ப பிடிக்கும்? உண்மையாவா? எங்க அப்பாவை விட எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்குன்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க போல. எங்க அம்மாவை விட எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்குன்றவங்க ஆமென். ஆமென். ஏன் பிடிக்கும்னு கேட்டால் எத்தனை பேர் பதில் சொல்வீங்க? அவர் தான் உருவாக்குனார்ல. ஏன்னா எங்க அப்பா எனக்காக செய்யாததை, எங்க அம்மா எனக்காக செய்ய முடியாத எனக்காக அவர் சிலுவையில் செய்து முடித்தார். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார் தெரியுமா? கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் ஆண்டவர் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார் தெரியுமா? எத்தனை வருஷம் செஞ்சாரு? அவர் இந்த உலகத்துல 3 வருஷம் ஊழியம் செஞ்ச காலகட்டத்தில் எங்கெல்லாம் போறாரோ, எந்த தெருவுக்கெல்லாம் போறாரோ, எந்த பட்டணத்துக்கு போறாரோ, எந்த பகுதிக்கு போறாரோ, அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை தேடியும் சுகத்தை தேடியும் ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். ஆமாவா? எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த தெருவுக்குள்ள போனாலும் அவருடைய சீஷர்கள் 12 பேரு, பெரிய கூட்டம், திரள் கூட்டம் இயேசுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். ஆமாவா? ஆனா எவ்வளவு பெரிய கூட்டம் இயேசுக்கு பின்னாடி போனாலும் அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து யாராவது ஒருத்தர் எழும்பி ஆண்டுடைய மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்பக்கூடிய ஒத்த ஆள் அந்த கூட்டத்தின் நடுவில் இருப்பாங்க. ஆமாவா? பைபிள் படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த கதையெல்லாம் புரியும். ஆமீன். இல்லைன்னா ஏதோ சொல்ற மாதிரி தான் தெரியும். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லை தெரியுதா? புரிஞ்சவங்க நல்லா எங்கெல்லாம் கொஞ்சம் தான் ஏதாவது கீ மட்டும் கொடுத்தாருங்க. திரும்ப சொல்றேன், எங்கெல்லாம் ஏசப்பா போகிறாரோ அங்கெல்லாம் இயேசுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டே இருப்பாங்க. ஆமீன். அந்த பெரிய கூட்டத்துக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் ஆண்டுடைய மொத்த கவனத்தையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒத்த ஆள், ஆமீன், அந்த கூட்டத்தின் நடுவில் இருப்பாங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஆண்டவர் எரிகோ என்கிறதான ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த எரிகோவுக்கு போனா ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை சூழ்ந்து கொண்டது. ஆமாவா? பெரிய கூட்டம் இயேசுவை சூழ்ந்து கொண்டது. எந்த அளவுக்கு கூட்டம்னா இயேசுவை மற்றவங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கூட்டம். ஆனா எப்படியாவது நான் இயேசுவை பார்த்தே ஆகணும்னு ஒரு மனுஷன் ஓடி வரான். அவன் பேர் என்ன தெரியுமா? சகேயு. நடக்கிற சம்பவம் என்னன்னா, என்ன சூழ்நிலைனா, இவன் இருக்கிற ஹைட்டு, இவன் இருக்கிற வெயிட் இயேசு என்ன பண்ண முடியல. ஆனா இவனுக்குள்ள இருந்த வாஞ்ச, இவனால இயேசுவை பார்க்க முடியலனாலும் இவனுடைய வாஞ்சையும் ஏக்கமும் இயேசுவையே இவனை திரும்பி பார்க்க வச்சுட்டான். சத்தமா சொன்ன இல்லையா? இங்க ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து யாராவது ஒருத்தர் அவனுடைய மொத்த கவனத்தையும் ஒத்தாலா திருப்புவாங்க. தெரியுமா? அந்த கூட்டத்துல சகை என்கிற மனுஷன் அவருடைய மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிட்டான். பெரிய கூட்டம் இருக்கு, ஆனா எல்லாரும் வீட்டுக்கு ஏசப்பா போல யார் அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்க வீட்டுல வந்து கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவர் இப்ப கப்பர்நகம் என்கிற ஒரு கிராமத்துக்கு போறார். அந்த கிராமத்துக்கு போனா வழக்கம் போல இயேசுக்கு பின்னாடி 12 சீஷர்கள், பெரிய கூட்டம் சுகத்திற்காகவும் அற்புதத்துக்காகவும் வருகிறார்கள். அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒருத்தன், 100க்கு அதிபதினு ஒருத்தன் எழும்பி ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரர் ரொம்ப வியாதியா இருக்கிறான், நீங்க என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்னுடைய வேலைக்கார. பாருங்களேன், இவன் சொன்ன வார்த்தை ஆண்டுடைய மொத்த கவனமோ இவன் பக்கம் திரும்பினது. என்னடா, சபைக்கு போற பிள்ளைங்க கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. கப்பர்நகமுக்குள்ள ஆண்டவர் வந்த பொழுது அவருடைய மொத்த கவனத்தையும் ஒத்தாலா இழுத்து ஒரே ஒரு வார்த்தையில வேலைக்காரனுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்துட்டான். ஆமீன். ஆமாவா? ஒரு முறை ஒரு தெருவுக்குள்ள ஆண்டவர் போகும்பொழுது அந்த இடத்துல நிறைய பிச்சை எடுக்கிறவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறவங்க உட்கார்ந்துருந்த பொழுது வழக்கம் போல பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவில் ஒருத்தர் தான், அவன் பேர் பர்த்திமேயு. உண்மையாவே அவனால பார்க்க முடியாது. ஆமீன். ஏற்கனவே அவனால பார்க்க முடியாது, ஆனா பயங்கர கூட்டம். இவனால இயேசுவை பார்க்க முடியலனாலும் இவனுக்குள்ள இருந்த ஏக்கம், இவனுக்குள்ள இருந்த வாஞ்ச, இயேசுவையே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி இயேசுவை இவனை திரும்பி பார்க்க வச்சுட்டான். அல்லேலூயா. சத்தமா ஆண்டவருடைய மொத்த கவனத்தையும் ஒத்த அல்ல திருப்பக்கூடிய ஒரு ஆள் பர்த்திமேயு அந்த இடத்துல இருந்தான். பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்களேன், நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. ஆண்டவர் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இயேசுக்கு பின்னாடி போகும். அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து யாராவது ஒரு ஆள்
ஆண்டுடைய மொத்த கவனத்தையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒத்தாள் இருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் கன்னிகாபுரத்துக்கு வந்திருக்கிறார். மொத்த கவனத்தையும் ஒத்தால இழுக்கக்கூடியவன். நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நல்ல ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு ஆராதனை. கையை தட்டி உங்க ஒருவருக்கு. என் இதயம் துடிக்க மறந்தா அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தா அந்த நாள் என் மரணம். என் இதயம் துதிக்க ஆமா அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துடிக்க அந்த நாள் என் மரணம். கையை உயர்த்தி ஆராதனை 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 ஒருவருக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், நான் ஆராதிக்கிறதுக்கும் மற்றவங்க ஆராதிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கணும். ஆமென். நான் ஜெபிக்கிறதுக்கும் மற்றவங்க ஜெபிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். நான் சபைக்கு போகும்போது எப்படி ஆராதிப்பேன்னா, என் பக்கத்துல உட்காந்துருக்கும் என்னை பார்த்து யார் அவன் பைத்தியத்தோட பக்கத்துல இருந்து உட்காந்துமோ நினைக்கணும். அந்த அளவுக்கு ஆராதிப்பேன். ஆமென். இந்த மைக்கு ஸ்பீக்கரு கீபோர்டு பேடு இந்த சத்தத்தை தாண்டி என் சத்தம் மேலே கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பேர் இருந்தாலும் அவருடைய மொத்த கவனத்தையும் ஒத்தாலா எடுக்கக்கூடிய. ஆமென். எப்பயாவது பாஸ்டர் தண்ணி குடிக்க மைக் எடுத்துட மாட்டாங்களா? அப்ப என் சத்தம் மேலே கேட்டுறதுன்னு ஒரு ஏக்கம். எப்பயாவது பாஸ்டர் பாடிட்டே இருக்கும்போது இரும மாட்டாங்களா? அப்ப சைலண்ட் ஆயிடுவாங்கல்ல, மைக்கில் பாட மாட்டாங்களா? அப்ப என்னுடைய சத்தம் மேலே கேட்காதா அப்படின்னு சொல்லி சத்தமா பாடுவேன். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் எல்லாருடைய சத்தத்துக்கும் மேல சத்தத்தை கேட்க வச்சிருக்கிறாருல்ல. உங்க ஏக்கம் ஆமென் உங்களை இயேசுவை திரும்பி பார்க்க வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடிக்கடி ஆண்டவருக்கு லவ் லெட்டர் எழுதுவேன். ஆமென். என்னன்னா புதுசா எதுவும் லவ் லெட்டர் என்னுடைய இதயம் துடிக்க மறந்துட்டா அதுதான் ஏசாப்பானுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம். ஆமா தானே? இதயம் நம்முடைய இதயம் துடிக்க மறந்துடுச்சுன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம். நான் உங்களை துதிக்க மறந்துட்டா அந்த நாள் என்னுடைய மரணமா தான் இருக்கும். சொல்ற வார்த்தையிலே கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஹல்லேலூயா. சத்தமா யாரும் எழுதாத வசனத்திலிருந்து புது பாடல்களை எழுதுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படி நம்புவேன். பரலோகத்திலிருந்து தாவீது பார்த்தாருன்னா நம்மளை பார்த்து பொறாமப்படணும். யாரா இவன் ஆரோன் போல நம்ம கிட்ட கொடுக்குற ஆராதனையில. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமாவா? ஏன்னா அப்படி அடிக்கடி சொல்லுவேன், தாவீதுக்காக இயேசு மரிக்கல, ஆனா உங்களுக்காக எனக்காக இயேசு மரித்திருக்கிறார். அப்படின்னா தாவீது எழுதாத சங்கீதத்தெல்லாம் நீங்கள் நானும் பாடலா பாடுவோம். நான் பாடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. எங்கள் மத்தியில் நீர் வாருமே, உங்க மகிமையா எங்களை முழுமே. எங்க சபையிலே நீர் வாருமே, உங்க மகிமையால் உங்க மகிமையா எங்களை முழுமே. என் சிரிப்பிலும் வலி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உம் கரம் என்னை அணைக்குதே. என் சிரிப்பிலும் வலி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உம் கரம் என்னை அணைக்குதே. ஆராதனை கையை நல்லா உயர்த்தி ஆராதனை
எங்கள் மேன்மையே நீர் ஒருவரா, எங்கள் வாஞ்சையே உங்க கிருபைதான். எங்கள் மேன்மையே நீர் ஒருவர்தான், நீர் ஒருவர்தான் எங்கள் வாஞ்சையே. உம் இதய துடிப்பை நான் அறியணும், என் இதயம் உமக்காக துடிக்கணும். உங்க சமூகத்தில் நான் கிடக்கணும், என் ஜீவனும் பாதமடியணும். உங்க இதய துடிப்பை நான் அறியணும், இதயம் உமக்காக துடிக்கணும். உங்க சமூகத்தில் நான் கிடக்கணும், என் ஜீவனும் பாதமடியணும். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு ஆராதனை. நல்ல கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கு, உங்க ஒருவருக்கு. ஹல்லேலூயா. 2018 வருஷத்துல அது ஊழியக்காரனா வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லை, பாட்டு எழுதணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. ஆமீன். ஆனால் அவர் ஆசைப்பட்டு இருக்கிறார். 2018 ஆண்டவர் சில பாடல்களை கொடுக்க ஆரம்பித்தார். அதில் ஒரு பாடலை எழுதி கோடம்பாக்கத்தில் ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அப்போ அந்த கம்பெனியில் போய் நம்ம கொடுத்தோன்னா அவங்களுடைய சேனலில் வந்து அந்த சாங்கை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ நானும் ஒரு சாங்கை ஒன்று எழுதி அதை கம்போஸ் பண்ணி அதை லிரிக்ஸ் வீடியோ பண்ணிவிட்டு அந்த பெரிய கம்பெனி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு தெரியும் அந்த கம்பெனி, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னதில் அவர் கூட அந்த பெரிய கம்பெனிக்கு போகிற என்னோடய பாட்டை எடுத்துகிட்டு அப்போ என்னுடைய பாடலை கேட்டு அவங்க சொன்னாங்க, தம்பி இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு கேட்டாங்க. தனியாக அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, கூட ஒரு பாஸ்டர் இருக்காங்க. பாஸ்டர் நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளக்குள்ளே சிரிக்கிறது நமக்கு தான் தெரியும். அவன் என்னடா இதுச்சே, ஒரு பயங்கர அவமானம் தானே. அந்த அவமானத்து நேரத்தில் அந்த முகத்தை எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரில. ஏன்னா கூட பாஸ்டர் இருக்கிறாரு. அந்த அவமானத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பேன் தெரியுமா. ஆமீன். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு வலி மறைந்திருக்கும். அந்த வலியை அறிந்தவர் கர்த்தர். தம்பி கொஞ்ச நேரம் வெளியே நில்லுப்பான்னு சொன்னார் பாருங்களேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியில் வந்து நிற்கிறேன். நாங்கள் போன பைக்கில் கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த மிரரில் பார்க்குறேன் என் கண்கள்லேருந்து கண்ணீர். நான் பாட்டு எழுதுறேன்னு கேட்கவே இல்லையா ஆண்டவர், பாட்டு எழுதுன்னு ஆசைப்படவே இல்லையே, கண்கள்லேருந்து இவர் கண்ணீர். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் கண்ணீர் கூட இயேசுவை துதிக்கும். அப்போ தான் எனக்குள்ள ஒரு வரி பிறந்துச்சு, என் சிரிப்பிலும் வலி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே, என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உம் கரம் என்னை அணைக்குதே. எந்த கோடம்பாக்கத்தில் வெக்கப்பட்டு அதே கோடம்பாக்கத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமா, எந்த இடத்துல கண்ணீரோடு விதைக்கிறீங்களோ அதே இடத்துல கம்பீரமையா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கு ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு. ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5 வசனத்தை இரதோடு சத்தமா வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 37. இந்த 8ஆம் வருஷத்தை தூங்குகிற இந்த சபைக்கு இந்த வசனத்தை சொல்லி பிளஸ் பண்ணுறேன். இந்த வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிற. கேட்கலையா தம்பி? அந்த ஸ்பீக்கர் கேட்கலையா பாருமா? கேட்குதுங்களா? சரி, சூப்பர். தேவன் தம்முடைய சத்தத்தை அவர் ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். எதை போய் நம்புறீங்க? இந்த 8வது வருஷத்தில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய அம்மா இல்லை, அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, நண்பர்கள் இல்லை, நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்னா எத்தனை பேரை நம்ப முடியும்? கை தற்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. சிரிச்சுக்கிட்டே ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை அப்படியே பலிக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென். சில விஷயத்தை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட காரியத்தை. ஆமென். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதோடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதோடைய 1-2.
ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும், அல்ல கவனிங்க, யார் தெரியுமா இந்த பேதுரு, யார் இந்த யோவான் தெரியுமா? தெரியாதா? இல்லை, இந்த ரெண்டு பேரும் யார்? சீஷர்கள், இயேசுவோடு. சொல்லுங்க, இந்த ரெண்டு பேரும் யாருன்னா இயேசுவோடு இருந்தவர்கள். சொல்லுங்க, இயேசுவோடு இருந்தவர்கள். ஆமாம். இப்போ இந்த ரெண்டு பேரும் தேவாலயத்திற்குள்ள கர்த்தரை ஆராதிக்கும்படி உள்ள போறாங்க. அப்போ அவங்க கண்களால் பார்க்குற ஒரு காட்சி என்னன்னா, கரெக்டாக உள்ள போற நேரத்தில் ஒரு காட்சி, ஸ்பீடா வந்து ஒரு ஆட்டோ நிற்குது. அந்த ஆட்டோக்குள்ளேருந்து 4 பேர் இறங்கி வராங்க. ஆமீன். அந்த 4 பேரும் உள்ள இருக்கிற இன்னொருத்தனை தூக்குறாங்க. யார் அதுனா, படிங்களேன். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை தூக்கிட்டு வராங்க. ஆமீன். எதுக்காக தெரியுமா தூக்கிட்டு வராங்க? தேவாலயத்தில் பிரவேசிக்கிற விடத்தில் பிச்சை கேட்கும்படி, ஆமீன், நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில், அதாவது ஒவ்வொரு நாளுமே அவனை வீட்டிலேருந்து சுமந்து கொண்டு வருவார்கள். சபைக்கு வாசலில் உட்கார வைப்பாங்க. அவனுடைய வேலை என்னென்னா, அம்மா தாயே, ஆமீன், நல்லா கவனிங்களேன். இவன் எங்கே உட்காந்து பிச்சை எடுக்கிறான்? வாசல்ல, சர்ச்சுடைய. இப்போ சபையுடைய வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிற இவனுக்கு சபைக்கு உள்ள பாடுகிற பாட்டு சத்தம் கேட்குமா கேட்காதான்? உள்ள ஆராதிக்கிற ஆராதனை சத்தம் கேட்குமா கேட்காதான்? ஆமீன். உள்ள நடக்கிற பாட்டு சத்தம் கேட்குது, உள்ள நடக்கிற ஆராதனை சத்தம் எல்லாமே கேட்குது. ஆனால் ஒரு நாளும் சபைக்கு உள்ள போகணுன்ற எண்ணம் வரல. ஏன்னா யாருடைய துணை இல்லாமல் இந்த சப்பானியில் என்ன பண்ண முடியாது, நகர முடியாது. ஏன்னா இவன் தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுது எப்படி தான் பிறந்தானா? இப்போ தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் போதே சப்பானியை தான் பிறப்பான்னு சொன்னால், அவனுடைய எலும்பு உருவாயிருக்கும் போது எப்படி தான் உருவாயிருக்கும்? எப்படி தான் உருவாயிருக்கும்ல சப்பானியை. நான் நம்புகிறேன், எப்படி இந்த அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்தில் தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை குறித்து எழுதி வைத்திருக்கிறாங்களோ, நம்ம எப்படி பறக்கன்றது முக்கியம் இல்லை. ஆனால் எப்படி பறந்திருந்தாலும் நீங்களும் நானும் ஒரு தரிசனம் இல்லை. அவன் பறந்தது சப்பானியாக தான் பறந்தான். ஆனால் அவன் மேலே ஒரு தரிசனம் இருந்ததால் தானே கர்த்தர் அவனை பற்றி எழுதி வச்சிருக்காரு இல்லை? ஆமாம் தானே? அந்த சப்பானியை போல தான் நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுதே சப்பானியாக பறந்துருக்கிறோம். நம்புவீங்களா? இல்லையா? நல்லா தானேயா இருக்கிறோம். நான் எப்படி சொல்லுவேன், பாவம் என்கிற சப்பானி, சாபம் என்கிற சப்பானி. சங்கீதம் 51 அப்படி 5வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 51 அதோட 5வது வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றேன், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை, அல்ல கவனிங்க, எப்படி அவன் தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும்பொழுதே சப்பானியா பறந்தானோ, நீங்களும் நானும் தாயின் வயிற்றிலிருந்து உருவாகும் பொழுது பாவம் என்கிற சப்பானியா உருவாகணும். ஆமாவா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட சப்பானி? பாவம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ நான் என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தது உண்மை என்று சொன்னால், நான் பறக்கும்போது எப்படி தான் பறந்திருப்பேன்? பாவம் என்கிற சப்பானி. ஐ மீன், நல்லா கவனிங்களேன். எரேமியா 1:5 மட்டும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 1:5. சங்கீதக்காரனுக்கு தாவீது எப்படி சொல்றான், என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால். ஆனால் ஆண்டவர் சொல்றே, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தது உண்மைதான். ஆனால் நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னாடியே என்னை ஒருத்தர் பரிசுத்தம் படுத்தினது உண்மை. கையை தட்ட மாட்டேங்க தானே நீங்கள்? நான் அடிக்கடி சொல்லுவேன், பல சபைக்கு போனாலும் நானும் ஃபஸ்ட்டு என்னோடய நண்பர் ஓசியாவும் ஒரு வருஷம் மட்டும் 300 சர்ச்சுக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இப்போ நிறைய சர்ச்சுக்கு போனால் அங்கெல்லாம் சொல்கிற பெருமையாக பேசுகிற சர்ச்சு எந்த சர்ச்சுனா வியாசரப்படி சர்ச்சு தான். ஐயா, இந்த சர்ச்சில் ஏசி இருக்காது, ஆனால் ஏசு இருப்பார். ஆமீன். இல்லை வேணா உங்களை பற்றி நான் அப்படி சொல்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன். வியாசர்பாடினா ஒரு சத்தம் வேறு மாதிரி கேட்கும். நீங்கள் அப்படிலாம் கேட்கல, நீங்களாம் வியாசர்பாடியில் நினைக்கிற அப்படி தானே? இல்லை, உண்மையாகவே வியாசர்பாடினா ஒரு சத்தம் வேறு மாதிரி கேட்கும். அங்கே வந்து சீட்டு தான் போட்டிருப்பாங்க, ஆனால் சத்தம் வேறு லெவல் இருக்கும். ஆமீன். ஆமாம், இங்கே அப்படிலாம் இல்லை. இது வியாசர்பாடி இல்லை. சரி, கத்த நல்லா சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தது உண்மை. எந்த அளவுக்கு என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தது உண்மையோ, அதே அளவுக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னாடியே இயேசு என்னை பரிசுத்தப்படுத்தினது உண்மை.
என்னை தீர்க்கதரிசியை மாற்றினது உண்மை, என்னை ஊழியக்காரனா மாற்றினது உண்மை, என்னை தரிசனமாய் மாற்றினது உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எல்லா கருவும் யார் தான் உருவாக்கணும்? எல்லா கருவும் யார் தான் உருவாக்கணும்? எந்த கரு மேல கர்த்தருடைய கண்கள் பட்டதோ அந்த கரு சபைக்கு உள்ள உட்காந்து ஆராதிக்கிறோம். இந்த ரகசியத்தை புரியாதவங்க சபைக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களெல்லாம் சபைக்கு உள்ள உட்கார வச்சதுக்காக அவர் சந்தோஷப்படணும். அந்த அளவுக்கு நல்ல கையை தட்டணும். சொல்லுங்க, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை, என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் சொல்லி பெயர் சொல்லி என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவரே, என் கருவை ஏசையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. இங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஆமா, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. திரும்ப திரும்ப எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடியே, நரம்புகள் உருவாவதற்கு முன்னாடியே, தசைகள் உருவாவதற்கு முன்னாடியே என் மேல ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நல்ல கையை தட்டி எப்படி பாவம் சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. வேறு ஆசையே ஓ, எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், வார்த்தையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே நம்புறவன் பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டி, அலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரோ. எப்படி பாவம் மக்கள் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. ஆமா, எப்படி பாவம் மக்கள் நன்றி சொல்ல
அல்லேலூயா. பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. என்னன்னா, அவர் தீங்கு நாட்களுக்காய் துன்மார்க்கனை உண்டாக்கினார். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? தெரியுமா? தீங்கு நாட்களுக்காய். ஆனா பாருங்களேன், உங்களை என்னையும் கர்த்தர் அந்த லிஸ்ட்ல வைக்காம, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமா தானே? ஐயா கட்சி. ஒருவேளை உங்களை என்னையும் ஏசப்பா துன்மார்க்க லிஸ்ட்ல வச்சிருந்தாருன்னா நீங்கள் நான் இப்படி சொல்லியிருப்போம், எனக்கு இயேசுவே பிடிக்காதியான்னு சொல்லி சபைக்கு வெளியில உட்காந்துருப்போம். ஆமா தானே? ஆனா கர்த்தர் கொஞ்சம் லிஸ்ட்டை மாற்றி வச்சதால சபைக்கு உள்ள உட்காந்துட்டு சொல்றேன், எனக்கு இயேசுவை தவிர வேற யாரையுமே பிடிக்காதியா. ஆமாவா? ஒருவேளை உங்களை என்னையும் கர்த்தர் துன்மார்க்க லிஸ்ட்ல வச்சிருந்தாருன்னா தரிசனம் பார்க்கறதுக்காக வேற எங்கெங்கேயோ போயிருப்போம். ஆமீன். ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் கொஞ்சம் லிஸ்ட் மாற்றி வச்சதால, டே தரிசனம் பார்க்க நீ வேற எங்கேயும் போக தேவையில்ல, நீங்க தான் என் தரிசனமே. நல்ல ஆண்டவர்ல. ஆமீன். என்னுடைய தாயின் கருவில் நான் உருவாக்கப்படும் பொழுது எந்த அளவுக்கு பாவத்தில் கர்ப்பம் தரித்தது உண்மையோ, அதே அளவு அவருடைய அழகான கண்கள் இந்த கருவை பார்த்ததால நான் வெளிப்பட்டது பரிசுத்தத்தில். ஆமாவா? பாருங்களேன், நீங்க நிறைய பேர் சபைக்கு வெளியில் இருக்கிறாங்க. தாயின் கருவிலிருந்து பிறக்கும் போது எப்படி தான் பிறந்தாங்க? பாவத்தில். ஆமாவா? தாயின் கருவிலிருந்து அவங்க பிறக்கும் பொழுதே சாபத்தில் எங்கே உட்காந்துருக்குறாங்க? சபைக்கு வெளியில் உட்காந்துருக்குறாங்க. இவங்க பேதுருவும் யோவானும் இவனை பார்க்கும்பொழுது மனசுக்குள்ள, இவன் சபைக்கு வெளியில் உட்காந்துருக்க வேண்டிய ஆள் இல்லைப்பா, இவன் சபைக்கு உள்ளே போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஆள். ஏன்னா இவனுடைய தரித்திரத்திற்காகவும் தானே அவர் சிலுவையை சுமந்தாரு. அவன் இவனுடைய வியாதியை தானே அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. இவன் சபைக்கு வெளியில் இருக்க வேண்டிய ஆள் அல்ல, சபைக்கு உள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஆள். ஆமென். ஆமாவா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கன்னிகாபுரத்தில் இருக்கிற நிறைய பேர் சபைக்கு வெளியில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை, சபைக்கு உள்ள வந்து. ஆமாவா? இந்த 2025 வெளியில் இருக்கிற பாவத்தில் பிறந்த சப்பானிகளை கர்த்தர் சபைக்குள்ள சேர்த்து கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற வருஷம்னா எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்களேன், ரொம்ப நாளா இந்த பேதுருவும் யோவானும் உள்ள போறாங்க தேவாலயத்திற்கு. இந்த சப்பானி ரொம்ப நாளா உட்காந்து அங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? ஆனா முன்னாடி வராத பாரம், இயேசு எதுக்காக பிறந்தார், இயேசு எதுக்காக என்னை ரட்சித்தார், எதுக்காக என்னை அபிஷேகம் பண்ணினார், எதுக்காக என்னை சபைக்குள்ளே கொண்டு வந்தார், இந்த ரகசியம் எனக்கு புரியாத வரைக்கும், பேதுருக்கு புரியாத வரைக்கும் பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறான். ஆமாம் தானே? இயேசுவே எனக்கு அந்த மனுஷன் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு. ஆனால் இயேசு எனக்காக தான் பிறந்தார், என்னை சபைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, என் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றினதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு என்னைக்கு பேதுரு உணர்ந்து கொண்டானோ, மறுதளிச்ச பேதுரு இயேசுவை காதலிக்கிறான். ஆமென். நீங்கள் மறுதளிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா, இல்லை இயேசுவை லவ் பண்ணுற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுவை காதலிக்கிற கூட்டத்தில்? உண்மையாவா? அப்போது காதலிக்கிற கூட்டம்னா தன்னுடைய காதலனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் காதலி பண்ணுவாங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுவை காதலிக்கிறேன் அப்படின்னா, இயேசு அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் செய்வேன். ஆமாவா? என்ன பிடிக்கும் இயேசுவுக்கு? ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஆமென். இந்த பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை பார்த்து சொல்லுங்க, சப்பானி என்னை உத்து பாருப்பா அப்படின்றாங்க. அவன் நினைச்சான் ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி உத்து பார்க்குறான். ஆமென். சபைக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு வளர்கிற கூட்டம் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்து வந்தது நடக்கலைனாலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நிச்சயம் நடக்கும். ஆமென் சொல்கிறவங்களுக்கு நடக்கும். ஆமாம், நீங்கள் ஜெபிச்சதுக்கான பதில் வரலனாலும் அவர் வைத்திருக்கிற திட்டத்திற்கான பதில் உங்களை தேடி வரும். நீங்கள் தட்டின கதவு திறக்காம போனாலும் அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற கதவு நிச்சயம் திறக்கும். கையை தச்சு இவன் பார்க்குறான் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு உற்று பார்க்குறான். எதிர்த்து சொல்ற, ஏய் வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைப்பா, அதை விட பெருசா ஒன்று இருக்கு. ஆமென். அதை விட என்கிட்ட இருக்குது, உனக்கு நான் தர போறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யாருக்கிட்ட இயேசு இருக்கிறார் சொல்லுங்க. என்கிட்ட காசு இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார். ஆமாவா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுவேன் நான். ஏன் நம்மளாம் சொல்லுவேன் பேக்ரவுண்ட் இல்லை. நமக்கு எதுக்கு பேக்ரவுண்டு? ஆமென். நமக்கு யாரோட சப்போர்ட் வேணும்ல?
என் பேக்ரவுண்டே ஏசப்பா தான். ஆமீன். எது பேர் ஆமீன் சொல்ல முடியும்? என்கிட்ட காசு இல்லை, ஆனால் ஏசு இருக்கிறாரா? பெருசாலாம் ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட. ஆமாம் தானே? வாடகை வீடு, வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை, 10,000 ரூபாய் சம்பளம் போனால் 20,000 ரூபாய் செலவு. பெருசாக ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இருக்கிறதெல்லாம் பெருசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது கிருபை. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது ரட்சிப்பு. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அபிஷேகம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காருன்னா பெருசு தானே? ஆமாவா? சொல்லுங்கள், காசு இல்லை ஆனால் ஏசு இருக்கிறாரியா? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர். யாருக்கெல்லாம் இயேசு மேல பைத்தியமா இருக்கிறாங்களோ அந்த பைத்தியத்தை கர்த்தர் ஆமென் அநேகருடைய வைத்தியங்களை தெளிவிக்கிறதுக்காய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஏன் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்துல பைத்தியங்களை. ஆமென். பாருங்களேன், என்கிட்ட வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்துல எழுந்து அவங்க நடக்க வச்சது யாரு? ஆமென். பேதுருவும் யோவானும், அப்படிதானே? நான் நம்புகிறேன் இந்த காலத்தில் இந்த நம்முடைய சபைகளுக்கு தேவை பேதுருவும் யோவானும். ஆமீன். சபைக்கு வெளியில் உட்காந்துருக்கிற நிறைய பேரை சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிற பேதுருவும் யோவானையும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அது பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். நான் நம்புகிறேன் இந்த ஆராதனையில் சில பேதுருகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும் என் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது? சொல்ல முடியுமா? கையை உயர்த்தி காட்டுங்க. என் மேலே அழைப்பு இருக்குது. உண்மையாக இருக்கா? என்ன அழைப்பு இருக்குது? என்ன அழைப்பு இருக்குன்னு கேட்டால் நீங்கள் தானே கேட்டீங்க. என்ன அழைப்புன்னு முன்னாடி கேட்டு தான் கையை தூக்கியிருக்க மாட்டோம்ல. ஆமீன். இந்த கடைசி நாட்களில் ஆமீன் சில பேதுருக்களையும் சில யோவானையும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஆமீன் சொல்கிறவங்க மட்டும் எத்தனை பேருக்கு ஆசை சபா அந்த பேதுரு நானாக இருக்கணும், அந்த யோவான் நானாக இருக்கணும்? ஆமீன். திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை தேடுற தெய்வம் அல்ல, ஆனால் பெரிய கூட்டத்தை உருவாக்க ஒன்றை தேடி வந்திருக்கிறார். ஆமீன். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன உடனே ஆமீன் இதுவரைக்கும் நிற்க முடியாத அந்த சப்பானை நிற்க ஆரம்பிக்கிறான். இதுவரைக்கும் நடக்க முடியாத சப்பானை நடக்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் அவன் ஓட முடியாதவன் ஓடுறான், குதிக்க முடியாதவன் குதிக்கிறான், இயேசுவை பாட முடியாதவன் பாடுறான். தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட சபைக்கு உள்ள வராதவன் ஆமீன் அவர்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே தேவாலயத்திற்குள்ள பிரவேசிச்சு இதுவரைக்கும் சபையுடைய வாசல் அப்படி சொல்ற இந்த 7 வருடங்கள் சபைக்கு வாசல்ல உட்கார்ந்து சத்தத்தை கேட்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 8வது வருஷ துவக்கத்தில் சத்தத்தை கேட்கிற இவங்க உள்ள வர போறாங்கன்னா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவோம்? நம்ப மாட்டீங்க தானே? நீங்க நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமீன். இப்போ இது வரைக்கும் சபைக்கு வெளியே இருந்தவன் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறான்? சபைக்கு உள்ள உட்காந்துருக்கிறான். பாருங்களேன், இப்போ திரும்ப அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக ஆட்டோ வந்து ஸ்பீடாக வந்து நிற்குது சர்ச்சோடைய வாசலில். காலில் வந்து இறங்குற 4 பேர் மறுபடியும் வந்து இறங்குறாங்க. எதுக்காக? அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு. ஆமீன். அவங்க அந்த சபையுடைய வாசலில் வந்து பார்த்தா காலில் உட்கார வச்சு போன இடத்துல அந்த சப்பானி இல்லை. ஆமேன். எங்கடா போனா சப்பானி தேடி பார்த்தா காதில் ஒரு சத்தம் கேட்குது, ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஆமா தானே? இவங்க தேடி பார்க்குறாங்க, எங்கடா சப்பானியை காணோம். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் யாருடைய துணை இல்லாமல் இந்த சப்பானியில் என்ன பண்ண முடியாது, நகர முடியாது. ஆமீன். யாரோட துணை இல்லாமல் இந்த சப்பானியால் ஒரு அடி கூட நடக்க முடியாது. எங்கடா போயிருப்பான்னு பார்த்தா உள்ள சத்தம் கேட்குது, ஏசு நல்லவர். தூரத்துல இருந்து பார்த்தே நம்ம சப்பானி உள்ள உட்காந்துருக்கிறேன்டா. ஆமீன். நிறைய பேர் அப்படி சொல்ல போறாங்க, ஏய் தெருவில் நின்று முனையில் நின்று பாட்டில் பிடிச்சவன் இயேசுவை பிடிச்சிட்டு இருக்காயா? நிறைய பேர் நம்புறீங்க, உங்களை பார்க்க போறாங்க. ஆமாவா? ஏன்னா இது எழுப்புதலின் காலம். நிறைய பேர் விதைச்சாங்க, நீங்கள் நான் அறுக்க போகிறோம். அடுத்த 3-4 வருஷத்துக்குள்ள வியாச அறுப்பாடி முழுக்க இயேசுக்கு சொந்தமாய் மாறும். நம்புறீங்களா? எப்போ மாறுனா சில யோவானும் சில பேதுருவும் சபையிலேருந்து எழும்புனா மட்டும்தான் மாறும். அழைப்பு பெற்ற நீங்கள் நானும் சும்மா இருந்தோன்னா, தரிசனம் பெற்ற நீங்களும் நானும் சும்மா இருந்தோன்னா ஒரு சப்பானி என்ன பண்ண மாட்டாங்க, நீங்களும் மாற மாட்டீங்க. ஆமீன்.
அவங்க சொல்கிறாங்க, உன்னை யாரா உள்ளே போக சொன்னது? போய் அவனை தூக்கிட்டு போங்கடா. 4 பேர் போகிறாங்க அவனை தூக்குறதுக்கு. அவன் சொல்கிறேன், வெயிட்டியா, இது வரைக்கும் நீங்கள் என்ன தூக்கி சுமந்தீங்க, ஆனால் இனிமேல் நான் உங்களை தூக்கி சுமக்க போகிறேன். ஏன்னா இப்போ எனக்குள்ளே இருக்கிறது இயேசு. அல்லேலூயா. எல்லாரும் பிரமிச்சு பார்க்குறாங்க, எப்படியா இவனுக்கு நடந்துச்சு, ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு பார்க்குறாங்க. அதை வச்சு பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. ஆமீன். அந்த ஒருத்த மூலியமாக ரட்சிக்கப்பட்டது 5000 பேர். உங்கள் ஒருத்தரை அந்த இடத்துல இந்த 2 அழைச்சிட்டு 5 போடுங்க, 5000 பேரை கர்த்தர் சபைக்கு தருவார். ஐயா தற்றவங்கள மாற்று சொல்லுங்க. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், ஆசையே இல்லை. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், வார்த்தையே இல்லை, இல்லை இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவர், என் கருவை கண்டீரையா, ஏசையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, ஏசையா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியமா மாற்றுவார்னா, மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற அளவுக்கு உயர்த்துவார், உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உயர்த்துவார். நம்புறீங்களா? சில விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம். எதுக்காகனா, கர்த்தர் நம்மளை உயர்த்துறத சில நபர்கள் பார்க்கணும். ஆமாம் தானே? அப்படி அதுக்காகவே ஸ்டேட்டஸ் வைப்போம். ஆமாம், எத்தனை பேர் அப்படி வைப்போம்? ஸ்டேட்டஸ் வைக்கிறத விட அந்த குறிப்பிட்ட நபர் பார்த்தாரான்னு செக் பண்ணுவோம் தெரியுமா? கர்த்தர் நம்மளை உயர்த்துறதை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஐயா தட்டி. அந்த சப்பான் எப்படி தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் போது சப்பானியாக பிறந்தானோ, நாங்கள் எங்கள் தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும்பொழுது, நான் இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்தேன். எனக்கு இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசுனா யாரும் என் கிராமத்தில் யாருக்குமே தெரியாது. கள்ளக்குறிச்சி யாருக்கெல்லாம் தெரியும்? அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா அம்மா நான் டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் வளர்ந்து 5 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட டெல்லியில் வளர்க்கப்பட்டேன். 5 வயசு முடிஞ்ச உடனே என்னை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் சேர்ந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு என்னை மட்டும் படிக்க வச்சுட்டு அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஐயா எப்படி ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோட நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போனோம். எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே டெல்லியில் தான் இருந்தாங்க. நான் மட்டும் எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி படித்தது, நான் வளர்ந்தது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டில் தான். எங்கள் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சார ஸ்கூல் பக்கமே போனதில்லை. கிராமத்தில் மாடு இருக்கும் இல்லையா, என்னோடய வேலை என்னென்னா காலைல எழுந்த உடனே மாட்டு சாணி அள்ளணும், மாடு மேய்க்கணும். இதெல்லாம் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க, கொஞ்சமாக பழைய சாதம் கொடுப்பாங்க. தெரியல, அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம். அம்மாவுடைய அன்புக்காக அம்மாவுடைய பாசத்துக்காக ரொம்ப நாள் ஏங்குற நாட்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபோன் கால் வாட்ஸ்அப் வீடியோ கால்லாம் கிடையாது. லெட்டர் மூலிமா தான் பேசிப்போம். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆறுயிர் அம்மா அப்பாவுக்கு எழுதுவது என்னவென்றால், நான் நீங்கள் நலம் நீங்கள் எங்கள் நலமா. இப்படிக்கும் உடைய அன்பு மகன் சின்னதாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு லெட்டர் இருக்கும். அதில் சைடில் கூட எழுதி அனுப்புவோம். யாருக்கெல்லாம் அந்த வார்த்தை தெரியும்? அன்பும் பண்பும் பாசமும் எழுந்து. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு இது கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும். ஆமீன். ஆனால் அது மறைக்கப்பட்ட அன்பான வார்த்தைகள். நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டு அவங்க நல்லா இருக்கான்னு பதில் அனுப்புறது கிட்டத்தட்ட 20 நாள் ஆகிடும். பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு வச்ச அந்த கஞ்சி தண்ணி இருக்குது, அந்த சாப்பாடு வச்ச தண்ணி தருவாங்களா ஒரு டம்ளர்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்து இந்த நாட்கள் இருக்கிறது. அப்படியே அந்த கஞ்சி கொடுத்தாலும் கொஞ்சமாக சோறு போட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லி பயங்கரமாக பசிக்கும். எத்தனை பேர் வயிற்றில் ஈர துணி போடுறது கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எதுக்காக வயிற்றில் ஈர துணி போடுவாங்கன்னா, சாப்பிடாம படுத்தா வயிறு ரொம்ப எரியும். அந்த எரிச்சலை தணிக்கிறதுக்காக ஒரு தண்ணியில் துணியை நினச்சி அப்படியே வயிற்றில் போடுவாங்க. அப்படி வயிற்றில் போடும்போது ஜில்லுன்னு இருக்கும், அந்த எரிச்சல் தெரியாது, அப்படியே தூங்கிடலாம். ஏன்னா நம்ம அம்மா இல்லைல்ல. ஆமீன்.
நம்ம மறந்த உரிமையாக பேசலாம். ஏசுனா யாருன்னே தெரியாது. நான் ஸ்கூல் போனதுக்கான காரணமே என்னென்னா, ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா, அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் ஸ்கூல் ஓடுவேன். நிறைய பேர் நல்ல பேக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. எங்களுடைய பேக்கில் மஞ்சள் பை தான். இந்த மஞ்சள் பையை தூக்கிட்டு தான் ஸ்கூல் போவோம். அந்த மஞ்சள் பையில் ஒரு தட்டை வச்சுட்டு எப்படா பெல் அடிப்பாங்க. அங்கே அதிகமாக சூடாக சாப்பிட்ட சாப்பாடு எந்த சாப்பாடுனா ஸ்கூல் சாப்பாடு தான். அதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க ஸ்கூல் சாப்பாடு. அதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. ஆனால் பசி மட்டும், சில நேரத்தில் புழு இருக்கும், வண்டு இருக்கும், எது இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். அண்ட் முதல்ல இயேசுன்ற பேரை கேள்விப்பட்டது எப்போனா 2003 2003 வருஷத்தில் நான் 7th படிக்கிறேன். அப்போ தான் முதல்ல இயேசுன்ற பேரை கேள்விப்படுறேன். சண்டே கிளாஸில் சில பாட்டெலாம் சொல்லி கொடுப்பாங்கள்ல. தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நாரா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோரு பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல். நாரா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோரு பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசுவே உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த காலத்தில் எங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குன்னா, அரிசி மட்டும்தான் எங்களுடைய ஸ்நாக்ஸ். ரேஷன் அரிசி தெரியுமா, அந்த அரிசியை ஊற வச்சு அந்த அரிசியை வறுத்து பாக்கெட்டில் போட்டு மாடு மேய்க்க போயிடுவோம். அரிசி தான் எங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் அரிசி வறுத்து சாப்பிட்ட அனுபவம் இருக்குது பாருங்க. இப்போ அரிசி மட்டுமே சாப்பிட்ற எங்களுக்கு பிஸ்கெட் கிடைச்சா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. சண்டே கிளாஸ் போனால் 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க, மேரிகோல்டு பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த 2 பிஸ்கெட்டை 2 மணி நேரமாக வச்சு சாப்பிடுவோம், ஏன்னா சீக்கிரமாக காலி ஆகிடுமே. அப்போ சண்டே கிளாஸில் எடுக்கும்பொழுது சண்டே கிளாஸ் எடுக்கிற அக்கா கேட்டாங்க, யாரெல்லாம் இயேசுக்காக வாழ போகிறீங்க? நான் உடனே கையை தூக்கி ஒரு ட்ரௌசரை போட்டு நான் கை தூக்கி சொல்ல, நான் இயேசுக்காக வாழ்கிறேன். ஆமீன். ஏன்னா அப்போ தான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. நான் கை தூக்கினது பிஸ்கெட்டுக்காக தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மொத்த கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்திலேருந்து அவனுடைய மொத்த கவனத்தை இருக்கக்கூடிய ஒத்தால் இருப்பாங்கல்ல, கையை தூக்கின உடனே அவருடைய மொத்த கவனமும் என் மேலே. ஆமீன். எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் யார் அவருடைய முழு கவனத்தையும் தன் பக்கம் இழுக்கிறாங்களோ அவங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் எடுக்கும்போது பிஸ்கெட் கொடுக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருந்துச்சு, தம்பி என்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன், இயேசுவின் பெற்றுக்கோ. ஆமீன். நான் 7th படிக்கும்போது 2003 வருஷத்தில் 7th படிக்கும்போது தான் நான் இயேசு பற்றி கேள்விப்படுகிறேன். 9th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு நான் டெல்லிக்கு போயிட்டு அப்பா அம்மா கூட. இப்போ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் தானே, எல்லா அப்பா அம்மா ஒரு வேலை செய்வாங்க. அப்போ எங்கள் குடும்பத்தோட தொழில் என்னென்னா, குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழில். அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தோம். எப்படி அந்த சப்பானி தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுதே சப்பானியாக பிறந்தானோ, நான் என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுதே குப்பை பறக்கவங்களுக்கு பிள்ளையாக தான் பிறந்தேன். எப்படி பறக்கிறன்றது முக்கியம் இல்லை, எப்படி பிறந்திருந்தாலும் நீங்கள் நானும் ஒரு தரிசனம். ஆமீன். எல்லாம் பார்த்துருக்கீங்க, குப்பை பறக்கிறவங்களே எல்லாம் பார்த்துருக்கீங்க. எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? அழுக்காக இருப்பாங்கல்ல, ஒரு அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு, பார்க்குறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி. எங்கெல்லாம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. எல்லாருடைய பார்வைக்கும் நாங்கள் அழுக்காக தெரிஞ்சோம். உண்மையாக நாங்கள் அழுக்காக தான் இருப்போம். ஆனால் ஏசப்பாவுடைய பார்வைக்கு மட்டும் அழகாக தெரிஞ்சிருக்கும். ஆமீன். ஒரு பாட்டு பாடல, நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன், இன்னும் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பாட்டுனா, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே. முன்னாடி ஆசையே இல்லைன்னு பாருங்க. இப்போ இது எல்லாருக்கும் புரியாது, தரிசனம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆமீன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழகாக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும்
அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. 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 சொல்ல இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்க ஆசைப்படுறவா ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன். கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறவா ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க தூயவனே, நீர் என்னை தொடருமே. தினமென்னில் படருமே. தூயவனே, நீர் என்னை தொடருமே. கரம் தினமென்னில் படருமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் என்ன மிதிச்சாங்களோ அவங்களே மதிக்கிற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்துவார். ஐயா தட்டி. உலகத்துடைய பார்வையில வேணா நீங்களும் நானும் அழுக்கா இருக்கலாம், ஆமென். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்கள் நானும் அழகு. உலகத்துடைய பார்வையில நீங்களும் நானும் வேஸ்டா இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில நீங்களும் நானும் டேஸ்ட், ஆமென். எங்களுக்கு நல்ல வீடெலாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களுடைய வீடு. ஐயா சொன்ன மாதிரி நானும் ஐயாவும் எப்படி பறந்தோன்னா, தாயின் கருவிலிருந்து பறக்கும் பொழுதே, திரும்ப சொல்ல எப்படி பறக்கிறன்றது என்னையா முக்கியம் இல்லை, எப்படி பிறந்திருந்தாலும் நீங்கள் தான் பேதுரு, நீங்கள் தான் யோவான். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மூலியமாக வரப்போகிற எழுப்புதலை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. கூடாரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த கூடாரத்தில் ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது, லைட்டு, ஃபேனு, டிவி எதுவுமே இருக்காது. அந்த ஊரில் இருக்கிற குப்பை எல்லாமே ஒரு இடத்துல கொட்டுவாங்க, கிரவுண்டில். அந்த மைதானத்துக்கு பக்கத்தில் தான் எங்களுக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த கூடாரத்தில் தான் சில நேரத்தில் அந்த கூடாரத்துலேயும் போலீஸுங்க வந்து விரட்டுவாங்க. நான் என்னோட தம்பி தங்கச்சிலாம் வெளியில் தான் படுத்திருப்போம். அப்படி படுத்திருக்கும்போது அந்த கிரவுண்டில் இருக்கிற அத்தனை புழுதியுமே எங்கள் மேலே தான் இருக்கும். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். காலையில் எழுந்து பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தட்டிட்டு கோணி போய் எடுத்து தோலில் போட்டுட்டு, இந்த ஷோல்டர் கோணி பையை சுமந்தது. இந்த ஷோல்டரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கோணி பை ரேகை அப்படியே இருக்கும். அந்த கோணி பையில் ஃபுல்லாக புழுவாக இருக்கும், ஆமீன். இன்றைக்கி அதே ஷோல்டரில் போகிற இடத்துலலாம் பொன்னாடியே போடுறாங்க, ஆமீன். ஒரு காலத்தில் அழுக்கான கோணி பையை சுமந்த இந்த ஷோல்டர் இன்னைக்கு அழகை சுமக்க வச்சாரு. அவர் எவ்வளோ அழகு இல்லை, ஆமீன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிளில் ஒரு வசனத்தை பார்க்குறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறாராயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல இந்த வசனத்தை கர்த்தர் எங்களுக்காகவே எழுதியிருக்கிறார். சொல்லுவாங்க இல்லையா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு அறிவு வளர்ந்துச்சோ இல்லையோ, இந்த சண்டே கிளாஸில் பிஸ்கெட் கொடுத்து சொல்லி கொடுத்த ஏசப்பா என்ன அறியாமலே வளர ஆரம்பிக்கிறார், ஆமீன். யாரெல்லாம் இங்கே சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் இருக்கீங்க? சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் சரி டீச்சர் யாராவது இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் டீச்சர் யாராவது இருக்கீங்களா? டவுட்டாக இருக்காமா? வேற யாராவது? வேற யாரும் இல்லையா? சரி, இந்த கை தூக்கணும். ஒரு அக்காவுக்காக நல்ல கையை தட்டி. என்ன பாருங்களேன், எப்படி சொல்லுவேன், பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி, ஆமேன்னு சொல்ல மாட்டேங்குதுன்னு. ஏன்னா உங்கள் சண்டே கிளாஸ்க்குள்ளே தான் கர்த்தர் அடுத்த ஆரோன் பாலாவை மறைச்சி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமேன். எந்த சபையில் சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, எந்த சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கு நான் செய்கிறேன்னு முன்னாடி வராங்களோ, அந்த சபையுடைய எழுப்புதலை வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியும், ஆமேன். எத்தனை பேருக்கு ஆசை அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு? சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் சந்ததியில் யாரும் உங்களை மாதிரி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார்.
அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். சண்டே கிளாஸ்ல தான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். நான் வளர வளர என்ன அறியாம அப்படி வார்த்தை வசனம் வளர ஆரம்பித்தது. ஒரு கோணி பையை போட்டு போகும்போதெல்லாம் ரோடோட அலையும் போதெல்லாம் பாடுவேன். நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டை பாடின இடம் சபையில் இல்லை, குப்பை போகிற இடத்துல. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எங்கிருந்து பாடினாலும் உங்க பாடலை ஆசையா கேட்கிற ஒருத்தர் இருப்பார். நீங்க பாடுற பாட்டுல ராகம் இருக்கா தாளம் இருக்கான்றது முக்கியமே இல்லை, நீங்க பாடுற பாட்டுல தாகம் இருக்கான்றது மட்டும் தான் கர்த்தர் பார்ப்பார். அவன் நீங்க மட்டும் தாகத்தோடு கர்த்தரை பார்த்தீங்கன்னா அவர் வேகமா ஓடி வந்து உங்க சோகத்தெல்லாம் மாற்றி உங்களுக்கு புது ராகத்தை கொடுத்து ஐயா தற்றவங்களை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, குப்பை பொறுக்கிறோம் இல்லையா, குடும்பத்தோட தொழிலே குப்பை பொறுக்கிறது தானே. 1 கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோன்னு தெரியும், 1 கிலோ இரும்பு எவ்வளோன்னு தெரியும், ஒரு பாட்டிலுடைய விலை எவ்வளோன்னு தெரியும். குப்பை பொறுக்க எங்களுக்கு அத்தனை தெரியும். ஆனால் என்னோட விலை எவ்வளோன்னு ஏசப்பாக்கு தெரியும். உங்க விலை எவ்வளோன்னு அறிந்த ஒருவர் இருக்கிறார். நடந்து போகும்போதெல்லாம் முன்னாடி அந்த பிளாஸ்டிக், அந்த பேப்பர், அந்த குப்பை, அந்த கோணிப்பை அதெல்லாம் எடுத்து அந்த கோணிப்பையில் போடும்போதெல்லாம் பாடுவேன். நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. குப்பை வந்து ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப கலிஜா இருக்கும், நாத்தடிக்கும். ஒரு வீட்டு குப்பையை நாத்தமே தாங்க முடியாது. தெருவில் இருக்கிற எல்லா குப்பையும் ஒரு இடத்துல கொட்டுவாங்க. நார்த் நெல் எப்படின்னா பாத்ரூம்லமே குப்பையில் தான் கொட்டுவாங்க. நாய் செத்து போனால் குப்பையில் போடுவாங்க. பெரிய செட்டி பூனை செத்து போனால் குப்பையில் போடுவாங்க. பயங்கர நாத்தடிக்கும். கையில் வச்சு தான் எடுப்போம் பாருங்களேன். இப்போ எத்தனையோ முறை அந்த கையில் அந்த பாத்ரூம்லாம் ஒட்டிக்கும், ஃபுல்லாக புடுவாக இருக்கும். சில நேரத்தில் கழுவ கூட தண்ணி இருக்காது. ஒரு பக்கம் நாய் எதுக்கு என்ன தேவையோ நாய் தேடிச்சிருக்கோம், ஒரு பக்கம் பன்னி எதுக்கு என்ன தேவையோ பன்னி தேடிச்சிருக்கோம். நாங்கள் நாயை விரட்டிட்டு பன்னியை விரட்டி எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து அந்த கோணிப்பையில் போடும்பொழுதெல்லாம் நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா. உண்மையாகவே நாதா அப்படின்னா என்னன்னு தெரியாது, திருக்கரன் என்னன்னு தெரியாது, இசைக்கருவினா என்னன்னு சொல்லி சுத்தமாக தெரியாது. எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் என்னோட கனவு என்னென்னா, நான் மாடு மேய்க்கும் போது என்னோட கனவு என்னென்னா வைரமுத்து மாதிரி ஒரு பெரிய பாடல் ஆசிரியர் வரணும்னு எனக்கு ஆசை. எனக்குலாம் வைரமுத்து தெரியும். வைரமுத்து, நாமுத்துக்குமார், பா விஜய். கிராமத்தில் மாடு மேய்க்கும் போது மாட்டு சாணி அள்ளும்போது ஸ்கூல் போகும்போதெல்லாம் வைரமுத்தோடைய பாட்டு புக்கு அந்த காலத்தில் இருக்கிற எல்லா கிட்ஸும் வாங்கி படித்து எப்படியாவது சென்னைக்கு போகணும். நமக்கு சென்னை எங்கே இருக்குன்னு தெரியாது. சென்னைக்கு போகணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சென்னைக்கு போவோம். சென்னையில் கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அங்கே போய் வாய்ப்பை தேடுவோம். அடுத்த வைரமுத்து நான் தாயா அப்படின்னு சொல்லி ஒரு கனவு. ஆனால் மேய்க்கிறதெல்லாம் மாடு, பொறுக்கிறதெல்லாம் குப்பை. கனவு மட்டும் ரொம்ப பெருசு. ஆனால் பாருங்களேன், கர்த்தர் ரொம்ப நல்லவர். எந்த சென்னையில் எந்த கோடம்பாக்கத்தில் சினிமாவுக்கு பாட்டு எழுதுன்னு ஓடி வந்தனோ அதே கோடம்பாக்கத்தில் சபையை கொடுத்து அவருக்கு பாட்டு எழுத வச்சிருக்கிறார். ஆமென். இது கிரகிக்க முடியாத அற்புதம் தானே. ஆண்டவரே, என்ன ஏசப்பா, சென்னை ரொம்ப பெரிய சிட்டி, சென்னையில் பெரிய பெரிய ஏரியா நிறையா இருக்குது, ஏன் ஏசப்பா கோடம்பாக்கத்தில் ஊழியத்தை கொடுத்து அங்கேருந்தே பாட்டு எழுத வச்சிங்க அப்படின்னாடே இந்த கோடம்பாக்கத்துக்கு தானடா சினிமாவுக்கு பாட்டு எழுதுன்னு ஊர்லேருந்து ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு ஓடி வந்து. ஆமென். இதே கோடம்பாக்கத்தில் எனக்காக பாட்டு எழுதுவன்னு சொல்லி எழுத வச்சாரா? ஆமென். ஏசு ரொம்ப நல்லவர்ல. எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தேடி வந்து. ஆமென். இன்னைக்கு கர்த்தரா இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. ஒவ்வொரு நாளுமே மீட்டிங், டெய்லியும் ஒரு இடத்துக்கு, தினமும் ஒரு மாவட்டத்தில் கர்த்தர் ஓட வச்சுட்டு இருக்கிறார். ஆமீன். ஓசையாக்கு தெரியும், எங்கள் ட்ராவலே தூக்கமே எங்கள் ட்ராவலில் தான். ஆமீன். எங்கே கிடைக்குதோ அங்கே படுத்து தூங்குவோம். ஏசுக்காக எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வேலை வாலிபத்திலே பயன்படுத்துகிறாரு. ரொம்ப ரொம்ப தொண்டெல்லாம் வலிக்கு தேசப்பா, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க ஆண்டவர். நேற்றுலாம் மாத்திரை, தொண்டை வலி, பயங்கர வலி, மாத்திரை போட்டு தான் படுக்கும். நீ தானப்பா பாடினேன். நான் என்ன ஆண்டவரே பாடினேன்? குப்பை பொறுக்கும்போது நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போ. நீ தானடா பாடினேன் குப்பை பொறுக்கும்போது. ஏசப்பா நான் மறந்துட்டேன் ஏசப்பா. நீ மறக்கலாம்ப்பா, நான் மறக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்படி சொல்கிறேன். குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டை அவரால் கேட்க முடியும்னா சபையில் உட்காந்து பாடுற பாட்டு கேட்பாரா மாட்டாரோ? கேட்பாருன்னு நம்புறவங்க கையை உயர்த்தி. அன்னைக்கு நான் தான் அவங்க திருக்கரத்தில் குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டை கேட்டு இன்னைக்கு நாள்தோறும் பயன்படுத்த முடியும்னா சபையில் தேவ பிரசன்னத்தில் உட்காந்துக்கிற பாடலை நிச்சயம் கேட்பாரு நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி. குயவனே
நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினமென் மேல் படணுமே. தூயவனே நீர் என்னை உம் கரம் தினமென்னில் படணுமே. சொல்லுங்க, குயவனே நீர் என்னை தொடணுமே, உங்க கரம் தினமென்னில் படணுமே. இவர்களால் மீதிக்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இவர்களால் மீதிக்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை பலமுறை கெட்டு போனேன். கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. எத்தனையோ முறை ஏசப்பட்ட போய், ஆண்டவரே இதுக்கப்புறம் நம்ம பரிசுத்தமா வாழ்வோம்ப்பான்னு தீர்மானம் பண்ணி பரிசுத்தமா வாழாம போயிருக்கிறோம். ஆமா தானே? இதுக்கப்புறம் நல்லா நான் ஜெபம் பண்ண ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்காம போயிருக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா பைபிள் படிப்பாண்டவரே. ஆமேன். இதுக்கப்புறம் ஆலயத்துக்கு சீக்கிரமா பாருங்களேன். இன்னைக்கெல்லாம் 6:30 மணிக்கு நாங்கள் வந்து உட்காந்துட்டோம், 7:30 மணி வரைக்கும் ஆலயம் காணும். இதுக்கப்புறம் நான் சீக்கிரமா சர்ச்சுக்கு வந்துடுவாண்டவரே அப்படின்னு தீர்மானம் பண்ணி லேட்டாக தான் வந்துட்டு இருக்கிறோம். ஏடா இந்த பிள்ளை எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம், இந்த பிள்ளை மேலே எவ்வளோ பெரிய கிருபை வச்சிருக்கிறோம். ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க மாட்டேங்குது, பைபிளை படிக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிளை படிக்க மாட்டேங்குது, பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மீண்டும் அதே பாவம். இந்த மண்ணு வேணாம்ப்பா, இதை தூக்கி போட்டு இன்னொரு மண் எடுத்து நான் விரும்புகிற பாத்திரம் செய்யணும்னு சொல்லி அவர் நினைக்காம எத்தனை முறை கெட்டு போனாலும் திரும்ப என்னை விட்டு கொடுக்காம என்னை வணஞ்சி. ஆமாவா? அதான் இந்த லைன் எழுதுன. நீர் என்னை வணையும் போது ஒரு முறை இல்லை சப்பா, பல முறை கெட்டு போனேன். நம்புறவங்க கையை உயர்த்தி. நீர் என்னை வணையும் போது பல முறை உம் கரம் பிடித்த வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை பலமுறை கரம் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்து. இவன் நல்லவர் இல்ல? மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு நம்ம நம்பரை பிளாக் பண்ற மத்தியில அவன் இந்த உறவுகள் எப்படின்னா, நீங்கள் பண்ண 99 நல்லதை மறந்துடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சின்ன தப்பு தெரியாமல் பேசியிருப்பீங்க, தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க. இந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் பண்ண 99 நல்லதையும் மறந்து நீங்கள் கெட்டவங்கன்னு பேரை குத்துவாங்க. ஆமீன். ஆண்டவர் எப்படின்னா, நீங்கள் பண்ணுற 99 தப்பை மறந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் வந்து முழங்கால் பற்றி ஜெபம் பண்ணிருப்பீங்க தெரியுமா? அவ்வளோ நல்ல ஆண்டவர் தெரியுமா? ஆமீன். ஆண்டவரே, வேற யாராவது நினைச்சிருந்தா இந்த மண்ணை நினைச்சு தூக்கி போட்டுருக்கலாம், அது வேஸ்ட் நினைச்சு தூக்கி போட்டுருக்கலாம். ஆனா இந்த மண்ணை நீங்க பொண்ணா மாத்திருக்கிறீங்களே ஏசப்பா. எல்லாம் ஆமேன்னு சொல்ல முடியும். கையை உயர்த்தி. இது நீங்க பாட்டா பாடினா பாட்டு, ஜபமா சொன்னா ஜபம், உங்க ஏக்கமா சொன்னா ஏக்கம், உங்க தாகமா சொன்னா தாகம், உங்க வாஞ்சியா சொன்னா வாஞ்ச. ஆனா எதுவாக இருந்தாலும் உண்மையா சொன்னீங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்க மேல படும். கர்த்தருடைய கரம் யார் மேல படுகிறதோ அவங்களுடைய தரம் உயரும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினமென்னில் திரும்ப சொல்லுங்க பால. குயவனே நீர் என்னை தொடணுமே, உங்க கரம் தினமென்னில் படணும். குயவனே தொடுங்கப்பா, என்னை தொடணுமே, உங்க கரம் தினமென்னில் படணுமே. எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே.
நம்புறேன் இந்த ஆராதனையில கர்த்தர் சில பிள்ளைகளை தொட்டு சில பிள்ளைகளை எழுப்பி சபைக்கு வெளியில உட்கார்ந்திருக்கிற சப்பானிகளை சபைக்கு உள்ள வந்து சேர்க்கிற அபிஷேகத்தை சில பிள்ளைங்க மேல கர்த்தர் ஊற்ற போகிறார். சபைக்கு வெளியில உட்கார்ந்திருக்கிற சப்பானிகளை தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பாவத்துல பிறந்த அநேகரை சபைக்கு உள்ள கொண்டு வந்து பரிசுத்தம் பண்ணுகிற சில பேதுருக்களையோ சில யோவான்களையும் கர்த்தர் தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஓ மேல வைத்திருக்கிற அழைப்பு, ஓ மேல வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட விதம், நீ தற்செயலா இந்த உலகத்துல பிறந்த கூட்டம் அல்ல, தற்செயலா இந்த சபைக்குள்ள வந்த கூட்டம் அல்ல. ஒரு பெரிய தரிசனத்தை பெற்றுக்க பார்க்கலாம். பெற்றுக்க ஒரு பெரிய தரிசனத்தை உன் மேல கர்த்தர் வைத்து குயவனே நீர் என்னை தொடனுமே. ஆசை கேளுங்க பார்க்கலாம். கரம் தினமென் மேல் படனுமே. அப்படி ஏக்கத்தோடு நான் சொல்லுவேன். உண்மையா கேட்கும் போது கர்த்தருடைய கரம் சில பிள்ளைங்க மேல பட போகிறது. அப்படி கர்த்தருடைய கரம் பட்டா என்ன நடக்கும்னா உங்க தரம் மாறும். கர்த்தருடைய கரம் பட்டா உங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. கர்த்தருடைய கரம் பட்டா உங்களுக்கு ஒரு வேலை உண்டு. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஒரு அழகான உருவத்தை கொடுக்கும். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். கர்த்தருடைய கரம் உங்க பேரை பெருமைப்படுத்தும். அவருடைய வலது கரம் உங்களை பாதுகாக்கும். அவருடைய வலது கரம் உங்களை உயர்த்தி வைக்கும். யாருக்கெல்லாம் ஆசை? நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசை உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். தாக்கமா அப்படியே ஏக்கத்தோட அவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே உங்க கரத்தில் இருக்கவே யாருக்கெல்லாம் ஆசை? சபைக்கு வெளியில் இருக்கிற அநேக சப்பானிகளை சபைக்கு உள்ள வந்து சேர்க்கிற பேதுருவை என்ன மாற்றுங்கப்பா எத்தனை பேர் கேட்க போறீங்க? உண்மையா கேளு. திரும்ப சொல்றேன். அப்படி தாயின் வயிற்றிலிருந்து நாங்க பிறக்கும் பொழுது குப்பை பறக்கிறவங்களுக்கு பிள்ளையா பிறந்தேன். மதிய நேரம் நான் என்னுடைய தம்பி தங்கச்சிகள் எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் கதவை தட்டி பையா முझे बहुत भूख लग रहा भैया मुझे खाने की रोटी दे देன்னு சொல்லி ஒவ்வொரு வீடுகளையும் பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்கத்து வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போய் குடும்பமாக பிச்சை எடுப்போம். சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும்னு சொல்லி குடும்பமாக பிச்சை எடுப்போம். ஏசுனா யாருன்னே தெரியாது. எங்களுக்கும் ஏசுக்கும் சம்பந்தமே கிடையாது. விழக்கிழமையான சாய்பாபா கோயில் வாசலில் பிச்சை எடுப்போம். மற்ற நாட்களில் மற்ற கோயில் வாசலில் போய் பிச்சை எடுப்போம். கடைகளில் பிச்சை எடுப்போம். வீடுகளில் பிச்சை எடுப்போம். குடும்பமாக பிச்சை எடுப்போம். அப்பாவுக்கு அடிபட்டுருக்காது. அடிப்பட்ட மாதிரி அப்பாவை கட்டு போட்டு வண்டியில் தள்ளிட்டு போயிட்டு அப்பா ஒரு பக்கம், அம்மா முஸ்லீம் மாதிரி துணியை போட்டு அவங்க ஒரு பக்கம். அப்படி தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறக்கும் பொழுது பிச்சை எடுக்கிற குடும்பத்தில் பிள்ளையாக பிறந்தேன். அப்படி தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறக்கும் பொழுது குப்பை பிறக்கிற ஒரு குடும்பத்தில் பிள்ளையாக பிறந்தேன். ஆமீன். பாருங்களேன், நானும் என் நண்பரும் பிச்சை எடுத்த குடும்பத்திலேருந்து பிறந்தோம். ஆமீன். ஆனால் எப்படி பிறக்கிறன்றது முக்கியம் இல்லை. என் மேலே வச்சு அழைப்பை நான் புரிந்து கொள்வேன் என்று சொன்னான். எதுக்காக என்னை சபை கூட்டு வரேன்னு புரிந்து கொள்வேன் என்று சொன்ன. உண்மையாக சொல்லுவான். அபிஷேகம் ட்ரம் அடிக்கும்போது ஸ்பீடாக குதிச்சு ஆடி உருண்டு பரண்டு அதெல்லாம் அபிஷேகம். உண்மையான அபிஷேகம் என்னை தூங்க விடாது. ஏசுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்ற அந்த ஏக்கம், அந்த பாரம், அந்த தாகம். 2008 வரைக்கும் நான் குப்பை பொறுக்கினேன். 2011 தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். 2012வது வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் ரெகுலராக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். 2016 அபிஷேகம் பெற்றேன். 2018 ஊழிய அழைப்பு பெற்றேன். 2020 கோடம்பாக்கத்தில் ஒரு சபை ஆரம்பித்தோம். 2025 கர்த்தர் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தியிருக்கிறார். ஆமீன். தாய் உருவாகும் என்கிற பாடலை இன்றைக்கி 1,61,00,000 என்னுடைய சேனலில் மட்டும் பார்த்து ஆசிரியப்பட்டிருக்கிறாங்க. அத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு குப்பை பொறுக்கின ஒரு பையனை கர்த்தருடைய கரம் பட்டு, ஒரு குப்பை பொறுக்கிற இந்த பையன் மேலே கர்த்தர் தொட்டு இன்றைக்கி உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும்னா இங்கே இருக்கிற உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். நம்புறவங்க எந்த பேருக்கு ஆசை? என்னையும் பயன்படுத்துங்கப்பான்னு சொல்கிறவங்க அப்படியே எழுந்து நிற்கலாமா? நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். நல்லா என்னையும் ஒரு பேதுருவை போல மாற்றுங்கப்பா, என்ன ஒரு யோவானை போல மாற்றுங்கப்பா. நம்புறவங்க அப்படி எழுமி நின்று 2 கையை உயர்த்தி, குயவனே நீர் என்னை தொடனுமே,
உம் கரம் தினமென்மேல் படனமே. எழுமின குயவனே நீர் என்னை தொடனுமே. ஆசையா தினமென்மேல் குயவனே நீர் என்னை குயவனே நீர் என்னை தொடனும். தொடுங்க கேளுங்க பார்க்கலாம். தினமென்னில் படனமே. நல்ல 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 குயவனே நீர் என்னை தொட. கர்த்தருடைய கரம் சில பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய கரம் சில பிள்ளைங்க மேல பட ஆரம்பிக்கிறது. ஆமா, கர்த்தர் உங்களை தொடுகிறது எதுக்காகனா, அநேக சபைக்கு வெளியில உட்கார்ந்து அநேக சப்பானோட சபைக்கு உள்ள வந்து சேர்க்க ஒரு அபிஷேகத்தை, சுகமாக்குற வரத்தை, விடுவிக்கிற வரத்தை கர்த்தர் உங்க கரத்துல கொடுக்க ஆரம்பிக்கிறார். எத்தனை பேருக்கு வாஞ்ச, எத்தனை பேருக்கு எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்துக் கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்துக் கொண்டீரே. மண் என்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண் என்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறேன். இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறேன். ஒவ்வொரு பிள்ளைங்க மேல அப்படி கரம் படைச்சோம். ஒவ்வொரு பிள்ளைங்க மேல அப்படி ஆடி போய் கரம் படைச்சோம். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேதுருவாய் மாற்றுங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யோவானாய் மாற்றுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றுங்க. சபைக்கு வெளியில் இருக்கிற அநேக சப்பானிகளை சபைக்கு உள்ள வந்து சேர்க்கிற ஒரு புதிய அபிஷேகத்தை பிள்ளைங்க மேல ஊற்றுங்கப்பா. எத்தனை பேருக்கு ஆசை, எத்தனை பேருக்கு ஆசை எழுதி பிரகாசிக்கணும். இயேசுக்கா எழுதி பிரகாசிக்கணும். சும்மா சபைக்கு வந்துட்டு போற கூட்டம் இல்ல, சபைக்கு வந்துட்டு போற கூட்டம் இல்ல. ஒரு பெரிய ஜாதிய, ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் பக்கம் திருப்புகிற ஒரு அபிஷேகத்தை உங்க ஒவ்வொரு நாளையும் வைக்கிறார். பெற்றுக்கோ பார்க்கலாம், பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. எஸ் 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 பெற்றுக்கோ பெற்றுக்கோ.